நல்லது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றதுல சந்தோஷம் அடைகிறோம். இங்க பவர் கட், அதனால நாங்க வீடியோ போட முடியாது. சவுண்டை மட்டும் நீங்க கேட்கலாம். நல்லது. இந்த அருமையான சந்தர்ப்பத்திலும் நாங்க ஜெபத்தோடு கூட இந்த நேரத்துல நாங்க வேத படிப்பை ஆரம்பிக்கலாம். நாங்க ஜெபம் பண்ணுவோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இதோ கர்த்தாவே, இந்த அருமையான சந்தர்ப்பத்திலும் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்தவர்களாய் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும்படி நாங்கள் ஆயத்தப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அதிகமாய் எங்களோடு இடைப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேன்மைகளை, அதே போல எங்களுடைய விசுவாச வாழ்க்கையின் உன்னத தன்மைகளை நாங்கள் உணர்ந்து கொண்டு இன்னும் அதிகமாய் உம்மை ருசி பார்த்து உம்மை கிட்டி சேர்ந்து வாழ எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலும் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கிருபையின் கரத்திலே நீ தாங்கி வழிநடத்த வேண்டுமாறு இயேசுவின் நல்ல நாமத்தினாலே எங்களுடைய ஜெபங்களை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஓகே, நான் பேசுறது விளங்குது தானே? சவுண்ட் கேக்குதா? ரைட். நாங்க தேவனுடைய பண்புகள் என்ற இந்த பாடத்துல நாங்கள் கடந்த வாரம் கடவுள் சர்வ வியாபியானவர் என்ற பாடத்தை நாங்க ஆரம்பித்தோம். கடந்த வாரம் பகுதி 1ஆக. இன்றைய நாளிலே அதன் தொடர்ச்சியாக பகுதி 2 நாங்க படித்து இன்றைய நாளுக்கு இந்த பாடத்தை நாங்க நிறைவு செய்ய இருக்கிறோம். எனவே கடந்த வாரத்துல நாங்க பார்த்திருந்தோம் அவருடைய சர்வ வியாபியானவர் என்று சொல்லும் பொழுது கடவுள் எல்லையற்றவர். எந்த விதமான எல்லைகளும் எப்படியான இடங்களும் அவரை தடை செய்ய முடியாது. அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு எந்த காரியங்களும் தடை செய்ய முடியாது என்பதை நாங்க பார்த்திருந்தோம். எனவே தேவன் தன்னுடைய இஷ்டத்தின்படி, தன்னுடைய விருப்பத்தின்படி எல்லா இடங்களிலும் செயல்பட வல்லமை உள்ள கர்த்தராக இருக்கிறார் என்பதை நாங்க கவனிச்சிருந்தோம். இன்றைய நாள்ல பார்க்க இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், சர்வ வியாபியான கர்த்தர், நம்முடைய ஆண்டவர், நம்ம தொழுது கொள்ளுகின்ற ஆண்டவர் சர்வ வியாபியானவராக இருக்கிறார் என்று சொல்லுகிற காரியம், அந்த விஷயத்தை விளங்கிக் கொள்ளும் பொழுது, அந்த காரியத்தை நாங்க படித்து கொள்ளும் பொழுது, கடவுளுடைய இந்த பண்பு ஒரு விசுவாசிக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன இல்லையா? நாங்க கடவுளை பற்றி கற்றுக்கொள்வது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாய் இல்லையா? எங்களுடைய உலக வாழ்க்கையில நாங்கள் இன்னும் அதிகமாய் கடவுளை கிட்டி சேர, கடவுளை அனுபவிக்க ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கிறது. எனவே கடவுள் சர்வ வியாபியானவர் என்ற இந்த காரியம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு என்ன உறுதியை அல்லது என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது என்பதை இன்றைய நாள்ல நாங்க கவனிக்க இருக்கிறோம். அப்ப அடுத்து நாங்க கவனிக்கிறோம் அந்த விஷயத்துல முதலாவது காரியமாக, நாங்க அனுதினமும் அவரோட நடக்க முடியும், அதாவது உறவாட முடியும். கடவுள் சர்வ வியாபியானவராக இருக்கிறதுனால நாங்க என்ன செய்ய முடியும்? அனுதினமும் அவரோட உறவாட முடியும் என்பதை நாங்க கவனிக்கிறோம். இப்ப கடவுளுடைய வார்த்தையில நாங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே. இப்ப 1 தீமோத்தேயுல 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இப்படியாக சொல்லப்படுகிறது: ஒருவராய் சாவாமை உள்ளவரும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக என்று சொல்லப்படுகிறது இல்லையா? அப்ப நாங்க என்ன பார்க்கிறோம்? கடவுளோட நாங்க உறவாட முடியும், அவரோட நாங்க நடக்க முடியும் என்று சொல்லும் பொழுது, இந்த வசனம் சொல்லுது கடவுள் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற கர்த்தர்னு சொல்லி. அதே போல மனுஷன் ஒருவரும் கண்டிராத, அதே போல காணக்கூடாதவராக அவரு இருக்கிறார்னு சொல்லி சொல்லப்படுகிறது இல்லையா? அதே மாதிரி ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது கடவுளுடைய அந்த பரிசுத்த தன்மைகளை கண்டுட்டு ஏசாயா புலம்புகிறத நாங்க கவனிக்கிறோம் இல்லையா?
அந்த பரிசுத்த தேவன், அந்த சேனைகளின் கர்த்தரை என் கண்கள், அசுத்த உதடுகள் உள்ள மனிதனாக என்னுடைய கண்கள் கண்டதேன்னு சொல்லி, அப்படியே நான் அதமானேன்னு சொல்லி வீழ்ந்து போகிறத ரைட் நாங்க காண்றோம். அப்ப கடவுளை கிட்டி சேர முடியாது, அவரை காண முடியாது. அவர் அவ்வளவு பரிசுத்தமும் கனமும் நித்திய வல்லமையும் உடைய ஆண்டவராக, மிகவும் மேன்மை உள்ள ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, இப்ப எப்படி அவரோட நாங்க உறவாட முடியும் இல்லையா? அப்ப பாருங்க, மனிதன் நெருங்க முடியாத ஒளியில வாழ்ற கடவுள் எப்படி நெருங்க முடியாது? அவரை சரீர ரீதியாகவும் நெருங்க முடியாது. அதே போல எங்களுடைய ஞானம், எங்களுடைய அறிவு போன்ற காரியங்கள் மூலமும் கூட அவரை கிட்டி சேர முடியாது. அதாவது அவரை அறிந்து உணர்ந்து இவர்தான் கடவுள் என்று முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அப்படி புரிந்து கொண்டு அவரை நெருங்க முடியாத அளவுக்கு பெரிய மேன்மையான கனமுள்ள கர்த்தராக இருக்கிறார் என்பதை நாங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே. அப்ப இப்படியான ஆண்டவரோட எப்படி நாங்க உறவாட முடியும்? அது சாத்தியமா? ஏன்னா ஆண்டவருடைய வசனம் சொல்றது நீங்க கிட்டி சேரவும் முடியாது என்று சொல்லும் பொழுது எப்படி நாங்க உறவாட முடியும் என்பதை நாங்க கவனிக்கணும். இப்ப பாருங்க, கடவுள் வந்து தூரத்துல இருக்கிறார், எங்களை விட்டு மிகவும் தொலைவுல இருக்கிறாரு. ஆகவே நாங்க என்ன செய்ய முடியாது? நாங்க ஜெபித்து ரைட் என்ன செய்யலாம்? அவருக்கு எங்களுடைய காரியங்களை நாங்க தெரியப்படுத்தலாம். சில நேரங்கள்ல தொலைவுல இருக்கிறதுனால நாங்க என்ன யோசிப்போம்? ஜெபம் மூலம் ஜெபத்தை ஒரு தூது போல நாங்க அனுப்பி கடவுளுக்கு எங்களுடைய தேவைகளை, எங்களுடைய காரியங்களை நாங்க தெரியப்படுத்தலாம் என்று சொல்லி நாங்க அநேகர் நினைக்கிறது உண்டு. அதே நேரத்துல சில பூஜைகள், ஆராதனைகளை செய்து ஒரு எங்களை உற்சாகப்படுத்துகின்ற பாடல்கள் போன்ற காரியங்களை பாடி கடவுளை தூண்டி நம்மளை வந்து ஆசீர்வதிக்க வைக்கலாம். அல்லது கடவுள் வந்து எங்களை பார்க்க, எங்களோட கிட்டி சேர, எங்களோட உறவாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அநேகர் நினைக்கிறது உண்டு இல்லையா? ஆனால் பாருங்க, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 26ஆம் 27ஆம் வசனங்களை நாங்க அவதானிக்கிறோம். இந்த சம்பவம் எங்களுக்கு தெரியும். கர்மேல் பர்வதத்தின் மேல பர்வதத்தின் மேல எலியா வந்து அங்க பாகாலுடைய பூஜாசரிகளோடு வாக்குவாதம் பண்றத நாங்க கவனிக்கிறோம் இல்லையா? அதாவது அங்க வைக்கிற பலிகள், அவைகளை வந்து அந்த பலிகளை வந்து கடவுளிடத்துல ஜெபம் பண்ணி, கடவுளத்துல வேண்டி அதுல அதை பட்சிக்கும்படியான ஒரு விவாதம் அங்க நடக்கிறத நீங்க அங்க வாசிக்கலாம். அப்ப பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்திலே இருப்பான், அல்லது அலுவலாயிருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றான். அப்ப நாங்க மேல பார்த்த மாதிரி கடவுள் ரொம்ப தூரத்துல இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் நினைக்கிறது உண்டு. இந்த பாகால் தெய்வத்தை கூட அப்படித்தான் நினைச்சதாக யாரு எலியா வந்து அந்த பாகாலை வணங்குகின்ற அந்த பூஜாசாரிகள் இடத்துல பரியாசமாக பேசுறதை நாங்க பாக்குறோம். அந்த பாகால் தெய்வம் என்ன செய்யறாரா? பாருங்க, 27ஆம் வசனத்தில் நாங்க வாசித்தோம், ஒண்ணு தியானத்துல இருப்பாரு, அல்லது அலுவலாகி இருப்பார், ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாரு, அது அப்படி இல்லாட்டி எங்கேயாவது பிரயாணம் போயிருப்பாரு, அப்படியும் இல்லாட்டி தூங்கி இருக்கக்கூடும். அப்ப என்ன செய்யணும்? பிரயாணம் போயிருந்தா வரைக்கும் காத்திருக்கணும். ஏதாவது வேலை காரியங்கள் செய்து கொண்டிருப்பார்னு சொன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு அவர் வருவாரு. அப்படி இல்லாட்டி தூங்குனா அவரை வந்து எழுப்ப வேண்டி இருக்கும் என்று சொல்லி சொல்றதை நாங்க பாக்குறோம்.
ரைட்? அப்ப அன்பானவர்களே, கடவுள் எங்களை விட்டு மிகவும் தூரத்துல இருக்கிறார் என்று சொன்னால், மிகவும் தொலைவுல எங்களை விட்டு அவர் இருக்கிறார் என்று சொன்னால், ரைட், இப்படியான காரியங்களை தான் நாங்க செய்ய வேண்டி வரும், இல்லையா? ஆனால் அப்ப பாருங்க, நம்முடைய நிலைமை எப்படியாப்பட்ட, அப்ப கிறிஸ்தவர்களாகிய நாங்க, ரைட், கடவுள் எங்களை விட்டு தூரமா அல்லது வேறொரு அலுவல்ல அல்லது வேறொரு பிரயாணம் போய், ரைட், வேற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவராக இருப்பார்னு சொன்னா, நம்முடைய தொடர்பு கூட, நாங்க ஜெபம் செய்யறது அல்லது கடவுளை வேண்டிக் கொள்கிறது, தொழுது கொள்கிறது கூட எலியா சொன்ன இந்த காரியத்தை போல அந்த பாகால் தெய்வத்தை வணங்குகளுடைய வாழ்க்கை மாதிரி நம்முடைய நிலைமையும் மாறிடும், இல்லையா? ஆனால் நம்முடைய கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார் எப்படி? அவர் சர்வ வியாபியானவராக, ரைட்? ஆகவேதான் நாங்க பார்த்தோம், அவர் சர்வ வியாபியானவராக இருக்கிறதுனால நாங்க அனுதினமும் அவரோட நடக்க, அவரோடு உறவாட முடியும் என்பதை நாங்க கவனிக்கிறோம், ரைட்? பாருங்க, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல நாங்க வாசிக்கிறோம், ஏனோக்கு என்ற ஒரு மனிதனை குறித்து, இல்லையா? அந்த ஏனோக்கு என்ற மனிதன் என்ன சொல்லப்படுகிறது? மெத்தூசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று சொல்லப்படுகிறது. இந்த வசனம் என்ன சொல்ல, அந்த வசனத்தில் நாங்க அந்த மஞ்சள் நிறத்துல ஹைலைட் பண்ணப்பட்டிருக்க விஷயம் என்னது? ஏனோக்கு கடவுளோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், ரைட்? இதுக்கு முதல்ல என்ன நாங்க பார்த்தோம்? இங்க பாகால் தெய்வத்தை வணங்குகின்ற அந்த சம்பவத்தை என்ன பார்த்தோம்? மக்களுடைய கடவுள்கள் அவர்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதும் இல்லை, அல்லது தூரத்துல இருக்கக்கூடும், அல்லது அலுவலாக இருக்கக்கூடும், அல்லது பிரயாணம் போயிருக்கக்கூடும், அல்லது தூங்குகிற காரியத்துல அவங்க இருக்கக்கூடும், இல்லையா? ஆனால் நம்முடைய கடவுள் சர்வ வியாபியான கடவுள் எப்படியாப்பட்டவரா? மனிதர்களோடு சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற கர்த்தர். அப்ப கடந்த வாரம் பார்த்தோம், ஆண்டவர் பரலோகத்துக்கு மாத்திரம் கட்டுப்பட்ட ஆண்டவர் அல்ல என்பதை நாங்க பார்த்தோம், இல்லையா? பரலோகத்துக்கு மாத்திரம் கட்டுப்பட்ட தேவன் அல்ல என்பதை நாங்க பார்த்தோம், இல்லையா? அப்ப நம்முடைய கடவுள் மனிதர்களோடு சஞ்சரிக்கின்ற, அவர்களோடு உறவாடுகின்ற கர்த்தர். எனவே கடவுளுடைய தாசர்களை குறித்து வேதத்துல நாங்க பார்க்கிறோம் என்பது, இப்ப ஏனோக்கு கடவுளோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதே போல அடுத்து நாங்க கவனிக்கிறோம் நோவா, ரைட்? நோவாவை குறித்து சொல்லும் பொழுது கூட பாருங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான், நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இங்க கூப்பிட வேண்டிய அல்லது தொலைவில் இருக்கார் என்ற எண்ணத்தோடு கத்தி கூப்பாடு போட வேண்டிய, அல்லது வேற எதுவும் வேலையில் இருப்பாரோ என்று சிந்திக்கக்கூடிய விதமாக இல்ல நம்முடைய ஆண்டவர். மாறாக அவரோடு, அவர் மக்களோடும், மனிதர்கள் அவரோடும் சஞ்சரிக்கக்கூடிய விதமாக அவர் இருக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். அவர் சர்வ வியாபியான கர்த்தர், ரைட்? பரலோகத்துல மட்டும் அவர் இருந்திரல, மனிதர்களோடும் வியாபித்து அவர்களோடும் சஞ்சரிக்கின்ற ஆண்டவர் என்பதை நாங்க கவனிக்கிறோம், அன்பானவர்களே. இப்ப அந்த வசனங்கள்ல பார்த்து அந்த சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்ற அந்த சொல் என்னத்தை காண்பிக்குதுன்னு சொன்னா, கடவுளோடு நெருங்கி உறவாடி கொண்டிருந்தான், ரைட்? ஏனோக்கு, நோவா போன்றவர்கள் கடவுளோடு நெருங்கி உறவாடி கொண்டிருந்ததை அது காண்பிக்குது, ரைட்? அதாவது ஒரு நண்பனோடு எப்படி ஒரு மனுஷன் இன்னொரு தன்னுடைய நண்பனோடு எப்படி நெருங்கி பழகுகிறானோ, அதே போல எப்படி ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் அருகில இருக்கிறானோ, அந்த உணர்வு இருக்கு இல்லையா? அந்த உணர்வை போன்று கடவுள் என்ன செய்யறாரா? அந்த மனிதர்களோடு சஞ்சரிக்கிறவராக, உறவாடுகின்றவராக, அதுவும் நெருங்கி உறவாடுகின்றவராக இருந்தார் என்பதை நாங்க காண்றோம். அதே போல இந்த சஞ்சரித்து கொண்டிருந்தான்னு சொல்லும் பொழுது உடன் நடக்கிறது, ரைட்? அதாவது நாங்க எங்கேயாவது பயணம் போகும் பொழுது எங்களுடைய விருப்பத்திற்குரிய அல்லது எங்களுடைய நண்பனுடைய கைகளை பற்றி கொண்டு எப்படி சுமூகமாக நாங்க கதைச்சு கொண்டு போவோம், இல்லையா? அதே போன்று ஒரு காரியத்தை தான் அந்த சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்ற அந்த சொல் எங்களுக்கு
விளக்கப்படுத்துது. அப்ப உடன் நடத்தல், கடவுள் அருகில இருந்து அவரோட நடக்கிறது அது எங்களுக்கு காண்பிக்குது. அவரை பின்தொடர்றதையும் அதே நேரத்தில் அவருடைய அருகில் இருக்கிறதையும் அது காண்பிக்குது அன்பானவர்களே. எனவே ஏனோக்கு அதே போல நோவா போன்றவர்கள் கடவுளோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப சர்வ வியாபியாக கடவுள் இருக்கிறதுனால எல்லா இடங்களிலும் அவருடைய விருப்பத்தின்படி எந்த விதமான கட்டுப்பாடுகளையும் போட்டு அவரை நிறுத்த முடியாத படிக்கு இருக்கின்ற ஆண்டவர் மனிதர்களோடு நெருங்கி வந்து அவர்களோடு உறவாடுகின்ற, அவர்களோடு நடக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். அவர் சர்வ வியாபியாக இருக்கிறதுனால அவர் எல்லையற்ற கர்த்தர் என்பதை நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. அடுத்து இப்ப பாருங்க, ஆதாம் ஏவாளோட கடவுள் என்ன செய்தாரு? சஞ்சரித்து கொண்டிருந்தார் இல்லையா? அவர்களை படைத்து அவர்களுக்கு எல்லா விதமான பொறுப்புகளையும் கொடுத்துட்டு அவர்களோட உலாவி அவர்களோட உறவை வச்சிருந்தார் ஆண்டவர். ஆனா அந்த உறவு இல்லாம போகிற சந்தர்ப்பத்துல கூட இல்லையா, அவங்க கடவுளுக்கு விரோதமாக செயல்பட்டு கடவுளை விட்டு ஓடி ஒளிகிற சந்தர்ப்பத்துல அங்க ஏதேன் தோட்டத்திலிருந்து அவங்க வெளியாக்கப்படுறாங்க. அதுக்கு பிற்பாடு கூட ஆண்டவர் என்ன செஞ்சிடல, தன்னுடைய உறவை, தன்னுடைய சஞ்சரிப்பை, தன்னுடைய இடைப்படுதலை மக்கள்கிட்ட இருந்து அவரு நிறுத்தி கொள்ளல. தொடர்ந்தும் மனிதர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. தன்னோடு நெருங்கி உறவாடக்கூடிய வாய்ப்புகளை, வழிகளை அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறத நாங்க பார்க்கிறோம். ஆகவேதான் ஏனோக்கு சஞ்சரித்தார், நோவா தேவனோடு சஞ்சரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறத நாங்க கவனிக்கிறோம். பாருங்க, இன்னும் அதை உறுதிப்படுத்தும்படியாக யாக்கோபு புத்தகத்துல வாசிக்கிறோம். யாக்கோபு, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே என்று சொல்றார். சரியா? இப்ப இதெல்லாம் என்னத்தை காண்பிக்குது? கடவுள் மனிதர்களோடு நெருங்கி உறவாடுகின்ற கர்த்தர். இங்க சொல்றாரு, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. அப்ப கடவுள் எங்களோடு சஞ்சரிக்கின்றவராகவே, எங்களுடைய அருகிலே சர்வ வியாபியாகிய கர்த்தராக எங்களோடு கூட இருக்கின்ற ஆண்டவராகவே இருக்கிறார். நாங்க கடந்த வாரம் பார்த்திருந்தோம் 139ஆம் சங்கீதத்துல எப்படி தாவீதோடு கடவுள் சர்வ வியாபியாக இருந்தார் என்பதை நாங்க கவனித்தோம். எப்படி அவர் படுத்திருக்கும் பொழுதும், எழுந்திருக்கும் பொழுதும், பாதாளத்துல படுக்க போடும் பொழுதும் இல்லையா, எல்லா இடங்களிலும் அவரோட கூட இருந்ததை தாவீது விளங்கப்படுத்தினார். அந்த வசனங்கள்ல இருந்து நாங்க பார்த்திருந்தோம். எனவே இப்படியாக கடவுள் சிநேகிதனாக, சிநேகபூர்வமாக எங்களோடு இடைப்படுகிறார் என்றால் அவர் சர்வ வியாபியான கர்த்தர் என்பதை அந்த விஷயம் நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஒரு புக்ல எழுதி இருந்துச்சு இப்படி, இப்ப 2 நண்பர்கள், இப்ப இலங்கையில மாதிரி இல்ல, இப்ப வெளிநாடுகள்ல எப்படி இருக்கும், அந்த பனி பெய்கின்ற நேரங்கள்ல, மிஸ்ட் அந்த பனி மூட்டமாக இருக்கின்ற காலங்கள்ல சிலர் பக்கத்துல இருக்கிறவங்களை கூட முகம் பார்க்க முடியாத அளவுக்கு அந்த பனி மூட்டம் அவங்கள மறைச்சிருக்கும்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, அப்படி மறைச்சிருக்கிற சந்தர்ப்பத்துல 2 பேர் பயணம் போறாங்க. பயணம் போகிற சந்தர்ப்பத்துல ஒருவர் பார்க்க முடியாது. அந்த பனிமூட்டம், அந்த மிஸ்ட் அதை மறைச்சிருக்கும். ஆனால் பேசுகிறது விளங்கும், தன்னோட கூட வருகிறது விளங்கும், அல்லது அவங்களோட கைகளை பிடிக்கலாம், அல்லது தோள்கள்ல கையை நாங்க போட்டுக்கொள்ளலாம். எல்லாவற்றையும் செய்ய முடியும் உணர்வு ரீதியாக. இதே போலதான் சர்வ வியாபியான கர்த்தரை நாங்க ஆரம்பத்துல பார்த்தோம். அவர் ஆவியானவராக இருக்கிறார், அவரை நாங்க பார்க்க முடியாது. ஆனாலும் அவர் சிநேகிதனாக எங்களோடு கிட்ட நெருங்கி சேர்ந்து எங்களோடு உறவாடுகின்ற, சஞ்சரிக்கின்ற கர்த்தராக எல்லா இடங்களிலும் எங்களோடு செயல்படுகின்ற ஆண்டவராக அவர் இருக்கிறார், சர்வ வியாபியான கர்த்தராக என்பதை நாங்க கவனிக்கிறோம். இதே போலதான் பாருங்க, மோசே யாத்திராம புத்தகத்துல 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நாங்க வாசிக்கும் பொழுது, எகிப்துக்கு போய் பார்வோனோட பேசி அவங்கள அழைச்சு கொண்டு வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது மோசே பயப்படுறார். அந்த நேரத்துல கடவுள் அவங்களுக்கு சொன்ன வார்த்தை என்னது? என் சமூகம். மோசேக்கு சொன்ன வார்த்தை, என் சமூகம் உமக்கு முன்பாக செல்லும். என்னுடைய பிரசன்னம், என்னுடைய பிரசன்ஸ், அந்த பிரசன்னம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப என்னத்தை காண்பிக்குது? அது மோசே
அந்த பிரயாணத்துக்கு அந்த ஊழியத்துக்கு போகிற சந்தர்ப்பத்துல கடவுள் அவரோடு கூட சஞ்சரிப்பதை, அவரை நடத்துவதை, கடவுள் தன்னோடு இருப்பதை மோசே உணர முடியும். மோசே அதை காண முடியும். கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய வழிநடத்தலை என்பதை வாக்குத்தத்தமாக ஆண்டவர் மோசேக்கு கொடுக்கிறது நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. எனவே அந்த ஓரேப் மலையில மாத்திரம் அல்ல, யாரும் இல்லாத, மக்கள் சஞ்சாரம் இல்லாத அந்த இடத்துல மாத்திரமல்ல, பார்வோன் என்ற பயங்கரமான ஒரு மேன்மையான வல்லமையான அரசன் ஆளுகை செய்கின்ற இடத்திலும் கடவுள் சர்வ வியாபியாக தன்னுடைய வல்லமையை தன்னுடைய தாசனை கொண்டு அவர் செயல்படுத்த முடியும் என்பதை நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. எனவே அங்க அடுத்த வசனங்கள்ல மோசே சொல்றாரு, உம்முடைய நீர் எங்களோடு வருவதினால் உம்முடைய கண்களினால் கிருபை கிடைத்தது என்பதை நாங்கள் அறிவோம் என்று சொல்றார். அப்ப அவரும் சொல்றார், நீங்க எங்களோட வாங்க, எங்களோட கூட நடங்க, எங்களோட கூட செயல்படுங்க. அப்படி செயல்பட்டாதான் நாங்க என்ன உணர்ந்து கொள்வோம், நீங்க எங்க மேல கிருபை வச்சிருக்கிறீங்க என்பதை நாங்க உணர்ந்து கொள்வோம்னு சொல்லி மோசேயும் சொல்றதை நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. எனவே தேவன் எவ்வளவு நம்மோடு நெருக்கமாக நம்மோடு சஞ்சரிக்கின்ற சர்வ வியாபியான கர்த்தராக, நாங்க போகிற வருகிற இடங்கள் சில இடங்களில் நமக்கு தடை போட்ட இடங்களாக இருக்கலாம் இல்லையா, ஆனா ஆண்டவருக்கு எங்கும் வருவதற்கு தடை இல்லை. சில இடங்களில் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒரு நேரத்துல தான் எங்களை அனுமதிப்பாங்க உள்ளுக்குள்ள இல்லையா, அல்லது ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள எடுத்துட்டு போகும் பொழுது மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்படும் பொழுது எங்களை உள்ளுக்கு விட மாட்டாங்க, தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கணும், அல்லது அதுவும் கிடைக்காது. ஆனால் உதாரணமாக நாங்க பார்க்கிறோம், கடவுள் எல்லா இடங்களிலும் எங்களோடு இடைப்படுகின்ற, சஞ்சரிக்கின்ற, அவருடைய பிரசன்னத்தை வைக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நாங்க பார்க்கிறோம். இப்ப இந்த 2 போட்டோஸ்ல நாங்க அவதானிக்கிறோம், பழைய ஏற்பாட்டுல அன்பானவர்களே, நாங்க வனாந்தரத்துல கடவுளுடைய மக்களை மோசே வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, அங்க கூடாரம் போடும் பொழுது அந்த கூடாரத்தின் உங்களுடைய கூடாரங்கள்ல நடுவுல எனக்கு ஒரு கூடாரம் போடுங்க, ஆசாரிப்பு கூடாரம், அங்க நான் உங்களோட தங்கணும். அப்ப அங்க கொஞ்ச நாள் அவங்களோட தங்கும் பொழுது ஆண்டவர் அவங்களை வழிநடத்துற படிக்கு திரும்ப என்ன செய்வாங்க, அந்த பயணத்துல கூடாரங்களை கலட்டி பெயர்த்து கொண்டு இன்னும் ஒரு இடத்துக்கு போவாங்க. போகும் பொழுது ஆசாரிப்பு கூடாரத்தை அவங்க என்ன செய்யணும், பெயர்த்து கொண்டு அங்க இருக்கிற எல்லா காரியங்களும் எடுத்துக்கொண்டு அவங்க பயணிக்கணும். அங்க இருக்கின்ற உடன்படிக்கை பெட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போகணும். அப்ப கடவுள் தன்னுடைய மக்களோடு பிரயாணம் பண்ணுகின்ற, அவங்க போகின்ற இருக்கிற இடங்களிலே அவங்களோடு கூட இருக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை அது காண்பிக்குது அன்பானவர்களே. அப்ப அவர் பரலோக தேவன் மாத்திரமல்ல, மக்களோடும், பரலோகத்துல இருக்கிற அதே நேரத்துல மக்களோடும் செயல்படுகின்ற கர்த்தர் என்பதை காண்பிக்குது. யுத்தத்துக்கு போகும் பொழுது ஆண்டவர் சொல்லுவாரு, நீங்க அந்த உடன்படிக்கை பெட்டிய படைகளுக்கு முன்பாக நீங்க எடுத்துக்கொண்டு போகணும்னு சொல்லிட்டு. அப்ப அப்படியான யுத்த களங்களுக்கு மக்கள் போகும் பொழுது கூட, போராட்டங்களுக்குள்ளே கடந்து போகிற சந்தர்ப்பத்திலும் கூட கடவுள் அவங்களோட செயல்படுகிறார், அவங்களோட கூடவே வருகின்ற கர்த்தராக இருக்கிறார் என்பதை நாங்க அவதானிக்கிறோம் இல்லையா. இப்படி எல்லாம் சர்வ வியாபியாக தான் அவர்களோடு இருக்கின்ற, சஞ்சரிக்கின்ற கர்த்தராக அந்த மனிதன் அண்ட முடியாத ஒளியில வாசம் செய்கின்ற ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி வருகிற அதே சந்தர்ப்பத்துல புதிய ஏற்பாட்டுல 1 யோவான்ல 1 வசனத்துல 1 யோவான் 1ல நாங்க வாசிக்கிறோம், 1ஆம் அதிகாரத்துல, நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்றாங்க. சரியா? அடுத்த வசனம் பாருங்க, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனம், கர்த்தராகிய நம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. அடுத்த வசனம் மத்தேயு 28:20, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார்.
இந்த 3 புதிய ஏற்பாட்டு வசனங்கள்லயும் நாங்க அவதானிக்கிற காரியம் என்ன? சீஷர்கள் சொல்றாங்க, நாங்க பிதாவோடும் அதே நேரத்துல அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியத்துல இருக்கிறோம். எப்படியாப்பட்ட ஐக்கியமா? அவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை. இன்னொரு வசனத்தை நாங்க பார்க்கிறோம். அவங்கள அப்போஸ்தலர் 17:27 வாசிச்சோம். அவரை தடவியாவதும் கண்டுபிடிக்கத்தக்கதாக. சரியா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில மக்கள் மத்தியில அவர் தன்னை வெளிப்படுத்தி இல்லையா, தன்னை தடவியாவிலும் தன்னை மக்கள் கண்டு தன்னை சாட்சி பகர வேண்டும் என்ற விதமாக கடவுள் தன்னை வெளிப்படுத்தினவராக இருக்கிறது நாங்க பார்க்கிறோம். அப்ப சர்வ வியாபியாகிய கர்த்தர் இல்லையா, மக்களோடு இடைப்பட்டு மக்களோட சஞ்சரித்த கர்த்தர் இங்க நாங்க பார்க்கிறோம் மாம்சமாகி இல்லையா, மக்களோடு மக்களாக மக்கள் காணுகிற விதமாக, சரீர ரீதியாக கடவுளை காணுகிற விதமாக அவர்களோடு சஞ்சரித்த ஆண்டவராக இருந்தார். எனவே அப்போஸ்தலர்ல சொல்லப்படுது, அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. எங்களுடைய அருகாமையில நெருக்கமாக எங்களோடு பயணிக்கின்ற ஆண்டவராக அவர் இருக்கிறார். அவர் தூரமானவர் அல்ல. நாங்கள் சாப்பிட்டதை போல அவரும் சாப்பிட்டார், நாங்கள் தூங்கினதை போல நாங்களும் தூங்கினார், நாங்கள் படுகின்ற பாடுகளை போல அவரும் பாடுகளை பட்டு ஒரு மனிதனாக இந்த பூமியில எல்லா கடினங்களையும் துக்கங்களையும் சுமந்து செயல்பட்ட கர்த்தராக அவர் இருக்கிறார். அன்பானவர்களே, நம்மை உணர்வு ரீதியாக புரிந்து கொண்டு நம்மோடு செயல்படுகின்ற கர்த்தராக அவர் இருக்கிறார். அவர் நமக்கு தூரமானவர் அல்லவே. அப்ப சர்வ வியாபியான கர்த்தர்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு இடத்துல தூரமாக அமர்ந்து கொண்டு எங்களை ஆசீர்வதிப்பதும் எங்களுக்கு வழிநடத்தலை கொடுப்பதும் ஆலோசனை கொடுப்பதுமாக அல்லாமல் எங்களை அருகாமையில இருந்து எங்களை வழிநடத்துகின்ற கர்த்தராக இருக்கிறார். இப்ப அவர் மரித்து உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு செல்லும் பொழுது சீஷர்களுக்கு கொடுக்கிற கட்டளை என்னது? செல்லும் முதல்ல, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். சரியா? அப்ப கடவுள் சரீர ரீதியாக மரணமாகி உயிர்த்தெழுந்து அவங்களை விட்டு அவங்களுடைய கண் பார்வையிலிருந்து அவங்க காணக்கூடிய விஷயத்திலிருந்து அந்த உருவத்திலிருந்து அவர் பரலோகத்துக்கு போகிற சந்தர்ப்பத்திலும் கூட ஆண்டவர் சொல்றார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்ப சர்வ வியாபியான கர்த்தர் பரலோகத்துக்கு போறேன்னு சொல்றாரு, அங்க உங்களுக்கான ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன்னு சொல்றாரு. ஆனால் உங்களோடு உலகத்தின் முடிவு பரியந்தம் இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப கடவுள் பரலோகத்துல தன்னுடைய ஆளுகையை வைக்கின்ற அதே நேரத்துல பூமியில மனிதனோடும் நெருங்கி உறவாடுகின்ற கர்த்தர். ஒரு இடத்துக்கு மட்டும் அவர் கட்டுப்பட்டவர் அல்ல என்பதை நாங்க காண்றோம் அன்பானவர்களே. ஒகஸ்டின் என்ற ஒரு ஊழியக்காரர், ஒரு இறையியலாளர் சொல்றாரு, கடவுள் பரலோகத்துல உலகத்திலிருந்து மரித்து போன பரிசுத்தவான்களோடு அங்கு இளைப்பாறுகின்ற பரிசுத்தவான்களோடு தன்னுடைய ஆளுகையை வைத்திருக்கிற அதே நேரத்துல உலகத்துல பூமியில அவரை விசுவாசித்து நடக்கின்ற வாழுகின்ற அவங்களுடைய விசுவாசிகளோடும் தன்னுடைய சஞ்சாரத்தை பிரசன்னத்தை வைத்திருக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை அவர் அழகாக சொல்றதை நாங்க கவனிக்கிறோம். அப்ப சர்வ வியாபியான கர்த்தர் எப்படி மாம்சமானார் என்பதை யோவான்ல 1ஆம் அதிகாரத்தில் நாங்க கவனிக்கிறோம். எப்படி ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தை என்ன செய்துச்சான்? பாருங்க, இந்த வசனங்களை வாசித்து கொண்டு போகும்பொழுது, உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கடைசி வசனத்துக்கு முதல் வசனம் 11ஆம் வசனம், அவர் தமக்கு சொந்தமானதினாலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன கவனிக்கிறோம்னு சொன்னா, கடவுள் சர்வ வியாபியாக மனிதனோடு சஞ்சரிப்பவராக மனிதன் அருகில அவனோட நடக்கிறவராக இருக்கிறார். நோவாவின் காலத்துல நோவாவோடு சஞ்சரிப்பையும் நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தவனாக இருந்தான். ஆனா நோவாவை தவிர மற்ற ஜனங்கள் எப்படியாப்பட்டவங்களா இருந்தாங்க?
அவரை ஏற்றுக்கொள்ளவோ, அவருடைய வழிநடத்தலை குறித்து சிந்திக்கவோ, அவரை மகிமைப்படுத்தும் ஒரு வாழ்க்கை வாழவோ, அல்லது அவரோடு சஞ்சரிக்கவோ சஞ்சரிக்காமல் அக்கிரமமாக செயல்பட்டவர்களாக காணப்பட்டாங்க. எனவே இங்க யோவான்லயும் பார்க்கிறோம், கடவுள் தன்னுடைய மாம்சமாக வெளிப்பட்டு சொந்தமானதினாலே வந்து மக்களோடு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆனால் அந்த மக்கள் என்ன செய்யறாங்க? அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் விசுவாசம் உள்ளவர்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறத நாங்க அவதானிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? எனவே அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவரோடு உறவாடவில்லை. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படியான உரிமையை, அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நாங்க கவனிக்கிறோம். எனவே நானும் நீங்களும் கூட கடவுள் சர்வ வியாபியாக எல்லா இடத்திலும் அவர் எங்களோடு இடைப்படக்கூடிய, எங்களை வழிநடத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்தும், அவர் எங்களோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்தும் கூட அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல், அதே நேரத்துல அவருக்கு கீழ்ப்படியாமல், அவரை மகிமைப்படுத்தாமல் நாங்கள் இருப்போம்னு சொன்னார். ஒரு எழுத்தாளர் இப்படி அழகா எழுதுறார். ஒரு நண்பர் உங்களோட பக்கத்துல அமர்ந்திருக்கிறாரு. அந்த நண்பரோட நீங்க பேசாம, அந்த நண்பரோட நீங்க வந்து கதைக்காம, எந்த விதமான ஆலோசனைகளையும் நீங்கள் பெறாம, ரைட், அல்லது சந்தோஷமாக பழகாம, அவர் அப்படியே உட்கார்ந்து இருக்க, நீங்க உங்களுடைய மொபைல் போன் எடுத்து நீங்க அதை தட்டி தட்டி பார்த்துக்கிட்டே இருப்பீங்கன்னு சொன்னா, மணித்தியால கணக்குல என்ன செய்யறோம்? அதுல இருந்து நம்முடைய நண்பனை அவமதிக்கிறோம், அல்லது அவருடைய உறவும் அவரோடு இருக்கிற பேச்சு தொடரும் எனக்கு வேணாம் என்று சொல்றோம். அதே நேரத்துல அவரோடு இருக்கிற பேச்சும் உறவும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, எனக்கு வேறொரு விஷயம், எனக்கு மொபைல் போன்ல இருக்கிற என்னுடைய காரியங்கள் எனக்கு முக்கியத்துவமாக இருக்கிறது, அதுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு நம்ம சொல்லாம சொல்றோம். அதே மாதிரிதான் கடவுள் சர்வ வியாபியான கர்த்தர் நம்மை சூழ இருக்கின்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவரை கணக்கெடுக்காம, அவருக்குரிய கனத்தையும் அவருக்குரிய கௌரவத்தையும் கொடுக்காமல், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், அவரோடு பேசாமல், அவருக்கு கீழ்ப்படியாமல், நாங்க எங்களுடைய இஷ்டத்தின்படி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நாங்க எப்படி அந்த நண்பனுக்கு அகௌரவத்தை கொடுத்தோமோ அதே போல நம்முடைய ஆண்டவருக்கும் அகௌரவத்தை நாங்க கொடுக்கிறோம். அதாவது நீங்க எனக்கு தேவையில்லை, உங்களுடைய உறவு எனக்கு வேணாம், ரைட், உங்களுடைய பிரசன்னமும் உங்களோடு இருக்கிற அந்த அன்பும் உங்களோடு கூட இருக்கிற அந்த சந்தோஷமும் எனக்கு வேணாங்க, அந்த உறவு வேண்டாம் என்று செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம் சில நேரங்கள்ல. சரியா? பாருங்க, எவ்வளவுதான் நம்ம ஊழியங்கள்ல ஈடுபட்டாலும், எவ்வளவுதான் மேன்மையான காரியங்களை செய்தாலும், அந்த கடவுளோடு நம்ம உறவாடாவிட்டால் இல்லையா, அது வந்து அவரை அவமதிக்கிறதுக்கு, அகௌரவப்படுத்துறதுக்கான விஷயமா போயிடும். ஆகவே அன்பானவர்களே, நம்ம ஆலயத்துல மாத்திரமல்ல, எங்களுடைய வீடுகள்ல நாங்க தனியாக இருக்கும் பொழுது, குடும்பமாக இருக்கும் பொழுது, நாங்க எங்களுடைய வேலை ஸ்தலங்கள்ல தனியாக அல்லது மற்றவர்களோடு சேர்ந்து வேலை செய்கின்ற வேலைகள்ல, ரைட், எல்லா இடத்திலும் தேவன் எங்களை பார்க்கிறவராக, எங்களோடு இடைப்படுகிறவராக, எங்களை காண்கிறவராக இருக்கிறார் என்பதை நாங்க காண்றோம். அவர் எங்கும் வியாபித்து இருக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். அப்ப நாங்க பார்த்தோம், இப்ப என்னென்ன காரியங்களை பார்த்தோம்? ஒரு நண்பனோடு பேசுறதை போல, ஒரு நண்பனோடு நடக்கிறது போல தேவன் நம்முடைய அருகில நடக்கிறவராக, நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறார். எனவே நாங்க கிறிஸ்தவர்களாக அவரோடு சஞ்சரிக்க வேண்டியவர்களாக, உறவாட வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரியா? இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நாங்க முதல்ல பார்த்த மாதிரி ஒரு நண்பனாக நம்ம அருகிலேயே இருக்கிறாரு, ஆனா நாங்க அவரை கண்டு கொள்ளுவதே கிடையாது, இல்லையா? பாருங்க அன்பானவர்களே, இந்த மஞ்சள் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கிறது எப்படி, என்ன எழுதியிருக்கோன்னு பாருங்க. கடவுளோடு நடப்பதை போல இன்பமான இனிமையான காரியம் வேறு எதுவும் பூமியில் இல்லை. சரியா? கடவுளோடு நடப்பதை போல, கடவுளோடு உறவாடுவதை போல, கடவுளோடு இருக்கின்ற அந்த தொடர்பு, அவரோடு நாங்க பேசுறதும் அவர் பேசுறதை நாங்க கேட்கிறதும், அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை கனப்படுத்தி வாழ்றதுல இருக்கிற அந்த இன்பமான, ரைட், அந்த இனிமையான காரியத்தை போல இந்த பூமியில வேற எந்த காரியமும், வேற எந்த விஷயமும் இல்லைன்னு சொல்லப்படுது. இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் எது இன்பமானதாக, எது இனிமையானதாக இந்த பூமியில இருக்குது அன்பானவர்களே? இல்லையா? நாங்க சங்கீத புஸ்தகத்திலிருந்து பிரசங்கங்களை பார்த்துட்டு வாரோம். அங்க சங்கீதக்காரன் சொல்றார், எனக்கு
தேவனுடைய ஆலயம், தேவனுடைய பிரசன்னம் எனக்கு மயக்கமா இருக்குது, அதுதான் என்னுடைய வாஞ்சை, தவணம் இல்லையா என்று சொன்னார். அப்ப தெளிவா நாங்க பார்க்கிறோம் அவருடைய அந்த இன்பம், அவருடைய அந்த சந்தோஷம் முழுவதும், அந்த திருப்தி எல்லாமே கடவுளோடு சஞ்சரிப்பதுல இருக்கிறத நாங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே. எனவே இந்த மேன்மையான, இந்த இனிமையை, இந்த இன்பத்தை நாங்க அனுபவிக்கும்படியாக கீழே எழுதியிருக்கோம் பாருங்க. இந்த மேன்மையான ஆசீர்வாதம் தேவன் சர்வ வியாபியா இருப்பதன் மூலம் நமக்கு கிடைக்கிறதாக இருக்கிறது. அவர் ஒரு இடத்துக்கு மட்டும் கட்டுப்பட்டிருப்பார்னு சொன்னா இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருக்காது இல்லையா? அவர் சர்வ வியாபியாக இருக்கிறதுனால எல்லா இடங்களிலும் அவர் அனுபவிக்க, அவரை அன்பு செலுத்த, அவரை மகிமைப்படுத்தி வாழக்கூடிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருக்கிறது. அடுத்து எழுதியிருக்கோம் பாருங்க. ஒரு ராஜா நம் மத்தியில் இருக்கும் போது அவருக்காக ஆயத்தப்படாமல், ராணா மத்த ராணா வரணும், உறவாடாமல் புறக்கணித்து செயல்படுவோம் என்றால் அது எவ்வளவு மோசமான செயலாக இருக்கும். இவ்வளவு நேரம் நாங்க பார்த்தோம், கடவுள் நண்பனை போல ஆபிரகாமோடு அல்லது தன்னுடைய மக்களோடு இடைப்பட்டார்னு பார்த்தோம். அதே நேரத்துல அவர் ராஜாதி ராஜா இல்லையா? எல்லாவற்றையும் படைத்து ஆளுகை செய்கின்ற கர்த்தாதி கர்த்தர், எல்லா பிரம்மாண்டமான படைப்புக்கும் கட்டளை கொடுக்கின்ற ஆண்டவர், ரைட்? அவர் வானத்தின் சேனைகளையும் பூமியின் குடிகளையும் தன்னுடைய இஷ்டத்தின்படி, தன்னுடைய சித்தத்தின்படி நடத்துகின்ற கர்த்தர், ரைட்? தானியேல் புத்தகத்துல வாசிக்கிறோம், அவருடைய கையை பிடிச்சு என்ன செய்றீங்கன்னு கேட்கக்கூடிய ஒருவனும் பூமியில இல்ல. அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய மனுஷன் ஒருவனும் இல்லை, ரைட்? என்ன செய்கிறீர்கள், இந்த காரியத்தை இப்படி செய்யக்கூடாது, இந்த மாதிரி செய்யலான்னு சொல்லி ஆலோசனை சொல்லி அவரை வழிநடத்தக்கூடிய ஒருவனும் இல்லை. அவரே எல்லாவற்றிலும் சர்வ ஏகாதிபத்தியம் உள்ள ஆண்டவராய், எல்லாவற்றுக்கும் மேன்மை உள்ள கர்த்தராய் இருக்கிறார், ராஜாதி ராஜாவாக. இப்ப ஒரு ராஜா சர்வ வியாபியாக நம் மத்தியில நம்மளோடு இடைப்படக்கூடிய விதமாக இருக்கிறார்னு சொன்னா, அந்த ராஜாவுக்குரிய கனத்தையும் கௌரவத்தையும் கொடுக்காம நம்ம இருப்போம்னா அது மாதிரி மோசமான செயல் வேற எங்கேயும் இருக்க முடியாது. ஒரு ராஜாவையே அவமதிக்கிற செயல். அப்ப அநேக கிறிஸ்தவர்களாகிய நாங்க ஆலயத்துல போயிட்டு ராஜாவை போற்றி துதிக்கிறோம். எப்படி? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா அப்படின்ற மாதிரி நானும் நீங்களும் ஆலயத்துல போய் நம்முடைய ராஜாவை போற்றி துதிக்கிறோம், புகழ்றோம், மகிமைப்படுத்துறோம், ஊழியம் பண்றோம், ரைட்? ஆனால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய சமூக வாழ்க்கையில, நம்முடைய தொழில் வாழ்க்கையில என்ன செய்யறோம்? அந்த எருசலேமுக்குள்ள புறப்படும் பொழுது ஆண்டவரை தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு சொன்னவங்க கடைசி கட்டத்துல அவரை சிலுவையில அறையும்னு கத்துனாங்களாம், ரைட்? அது மாதிரி நாங்க அவளை சிலுவையில அறையும்னு சொல்லி எங்களை விட்டு அவரை அவரை அகற்றி போடும்னு சொல்லி நாங்க சொல்லாட்டியும் எங்களுடைய வாழ்க்கையின் மூலம் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? எங்கள் அருகாமையில் இருக்கின்ற ராஜாவை புறக்கணித்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய செயல்களின் மூலம், எங்களுடைய பேச்சின் மூலம், எங்களுடைய வாழ்க்கையின் மூலம் நாங்க புறக்கணிச்சு தள்ளி கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே. இது ஒரு மோசமான, ஒரு அகௌரவமான செயல் என்பதை நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே, ரைட்? அப்ப கடைசியாக நாங்க பார்ப்போம், இதோடு நாங்க நிறுத்திக் கொள்ளலாம், தொடர முடியாது. அப்ப ராஜாவை நாங்க அவமதிக்கிறோம். அதே நேரத்துல நாங்க ஏற்கனவே பார்த்திருந்தோம், கடவுள் எல்லையற்றவர், ரைட்? அவர் நம்முடைய, பாருங்க இந்த வசனம் சொல்லுது எபேசியர் 3:20, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற கர்த்தர் அவர், ரைட்டா? அப்ப நாங்க ஆரம்பத்திலே பார்த்திருந்தோம், நம்முடைய ஞானத்துக்கும் நம்முடைய அறிவுக்கும் அப்பாற்பட்ட கர்த்தர், சரியா? அப்ப நம்முடைய நினைவு, அந்த நினைவுக்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கின்ற, செயல்படுகிற ஆண்டவராக இருக்கிறார், சரியா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள், நம்முடைய சூழ்நிலையில, நம்முடைய உலகத்துல நடக்கிற காரியங்கள் சில நேரங்களில் நம்முடைய அறிவுக்கு எட்டாதது, சரியா? ஆனால் கடவுள் நம்முடைய அறிவுக்கு எட்டாத விதமாக கிரியை செய்கின்ற கர்த்தராக இருக்கிறார். அடுத்த வசனங்களை நாங்கள் வாசித்து நிறைவு செய்யலாம். நம்முடைய வேண்டுதலுக்கும் நம்முடைய நினைவுக்கும் ஒரு எல்லை உண்டு, ஆனால் தேவன் சர்வ வியாபியா இருக்கிறார். நம்முடைய சிந்தனை, ஞானம் போன்ற எல்லைகளுக்கு கட்டுப்பட்டவர் அல்ல அவர், அதற்கு மேலாக நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படும் தேவன். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை குறித்து சிந்திச்சு, இவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை,
இல்லையா? எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய ஞானம் என்ன சொல்லுதோ அவ்வளவுதான். ஆனா நாங்க பார்த்திருந்தோம் என்ன ஏற்கனவே, நம்முடைய சிந்தனைக்கும், நம்முடைய நினைவுக்கும், நம்முடைய ஞானத்திற்கும் ஒரு எல்லையும், ஒரு கட்டுப்பாடும் உண்டு. ஆனால் அந்த நினைவுகளுக்கும், அந்த எல்லைக்கும் அப்பாற்பட்டு செயல்படுகின்ற சர்வ வியாபியான கர்த்தராக அவர் இருக்கிறார். என் நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ரைட்? அவருடைய செயல்பாடுகளுக்கு, ரைட், அவருடைய வெளிப்படுத்தல்களுக்கு எல்லை இல்லை, ரைட் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எனவே அன்பானவர்களே, கடவுள் சர்வ வியாபியான கர்த்தராய் நம்மோடு செயல்படுகின்ற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாங்க சுருக்கமாக இந்த பாடத்துல கவனிச்சிருந்தோம். எனவே நீங்க கற்றுக்கொண்ட காரியங்கள், மேலதிகமாக நீங்க கற்றுக்கொண்ட காரியங்களை அல்லது கடவுள் உங்களுக்கு இந்த பாடத்துல இருந்து வெளிப்படுத்தின காரியங்களை நீங்க சுருக்கமா இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ளலாம். அப்படி பகிர்ந்து கொள்ளும் போது நாங்களும் சேர்ந்து கற்றுக்கொள்ள, புரிந்து கொள்ள அது இலகுவாக இருக்கும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுங்கம்மா. மாமி சொல்லுங்க மாமி. இல்ல நான் கற்றுக்கொண்டது ரொம்ப பிரயோஜனமா இருக்குது எங்களுக்கு. அதுதான். ஓகே ஓகே மாமி, தேங்க்யூ. ரைட், வேற யாரும்? பாஸ்டர் கேக்குதா? கேக்குது கேக்குது ரோஷினி, சொல்லலாம். ரொம்ப ஆசீர்வாதமாயிடுச்சு பாஸ்டர். நாங்க இந்த விஷயங்களை கற்றுக்கொள்ள நேரம் மேலும் மேலும் தேவன் எங்களோடு இருக்கிறார் என்கிற உறுதி எங்களுக்குள்ள ஒண்ணு இது ஸ்திரப்படுது. உண்மையில அந்த பழைய ஏற்பாடுல அந்த கூடாரங்கள் போட்டு கடவுள் அவங்களோட மத்தியில் இருக்கிறது நான் அந்த சண்டே ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குற நேரம் அதை நான் அந்த விஷயத்துல நான் ரியலைஸ் பண்ணது. அந்த காலத்துல தேவன் எவ்வளோ ஒரு அந்த அவரா சொல்லி தேவனே சொல்லி என்னை இப்படி கூடாத்துல வைக்கிறேன்னா அவர் எவ்வளோ ஒரு அன்பானவரா இருக்கிறாரு. ஏன்னா அவர் தன்னுடைய ஜனங்கள் மத்தியில் அவர் வாசம் செய்ய விரும்புறவரா இருக்கிறாரு. அப்ப நான் ஒரு விஷயம் ஒண்ணு கற்றுக்கொண்டேன். அப்ப நாங்க அந்த காலத்துல நிறைய பேர் கடவுளுக்கு முறுமுறுத்தவங்களும் கடவுளுக்கு எதிரான வேலை செய்தவங்க இருந்தும் தேவன் அவங்கள விட்டு விலகாம அந்த நேரத்துல இருந்தாரு. அப்ப இன்னைக்கும் தேவன் எங்களோட இருக்கிறாரு. அப்ப அத உண்மையில இன்னைக்கு இந்த வசனங்களோட நாங்க அதை எதனாலும் ரியலைஸ் பண்ணுறோம் உண்மையில. அப்ப இன்னைக்கு இந்த பாடத்துல அது இன்னும் ரொம்பவே உணரப்பட்டது பாஸ்டர். ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ. கடவுள் தன்னுடைய மக்களோடு அவங்க முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாக இருந்தாலும் அவங்களோடு தொடர்ந்தும் தன்னுடைய பிரசன்னத்தை வைத்தார், வழிநடத்தினார் என்பதை நம்ம பார்க்கிறோம். தேங்க்யூ. வேற யாரும்? நான் கற்றுக்கொண்டது கடவுள் சர்வ வியாபியா எங்களோட கூடவே இருக்கிறாரு. நாங்க அந்த கடவுளை ஆராதனை மாத்திரமல்ல, நாங்க எல்லா சந்தர்ப்பத்திலையும் தனிப்பட்ட வாழ்க்கையில எல்லா காலத்திலும் நாங்க அவர்கிட்ட மகிமையை நாங்க வாழணும். இதை கற்றுக்கொண்டோம். ஓகே, தேங்க்யூ. கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள சொன்னா நிறைய பேர் லீவ் ஆகி போயிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல. ஓகே, வேற யாரும் நீங்க சொல்லலாம். மாஸ்டர்
வரும். பாஸ்டர் உண்மையிலே நல்ல ஒரு ஆசீர்வாதம் வந்து கேட்டுக்கொண்டேன். இந்த தேவன் வந்து உண்மையிலேயும் எங்களோடு இருக்கிற நேரம், சில நேரங்கள் அந்த யாரு லாசரு மறிக்கிற நேரம், அப்ப அவர் மறிச்ச பிறகு அந்த அவங்களுடைய சகோதரி வந்து சொல்ற, நீர் பக்கத்துல இருந்தா இப்படி நடந்திருக்காதுன்னு. சில நேரங்கள்ல அந்த அந்த உணர்வு உண்மையிலேயும் சில நேரங்கள்ல எங்களுக்கு அது ஒரு சொல்றது ஒரு எழுப்புதல் உண்டு, சொல்ற ஒரு கேள்வி எழுப்புதல் மாதிரி இருக்கு. சில நேரங்கள்ல கடவுள் எங்களுக்கு இப்படி இருந்திருந்தா, சில நேரம் பக்கத்துல இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காது, சில விஷயங்களை நாங்க எதிர்பார்க்கறது. ஆனா அவர் அந்த வியாபியா இருக்கிற நேரம், சர்வ வியாபியா இருக்கிற நேரம், சில நேரங்கள்ல அவர் எங்க கூட அந்த அந்த அசைவாடுதல் சில நேரங்கள்ல நாங்க உணராம இருக்கிறனால, சில நேரங்கள்ல நாங்க அந்த அவருடைய தன்மையை நாங்க உணராம இருக்கோம் பாஸ்டர். இப்படியான விஷயங்கள் நாங்க பாக்குற நேரம் அவர் அப்ப சொல்றாரு, இது வந்து அவர் மரித்த வந்து தேவன் மகிமை அடையும் படிக்க அது நடந்துன்னு. சில நேரங்கள்ல எங்களுடைய காரியங்கள்ல நாங்க இப்படி ஒரு கேள்வி கேட்கறது கூட சில நேரங்கள்ல தேவன் வந்து அவருடைய அந்த வல்லமைய, சர்வ வல்லமைய காட்டுவதற்காக, அவர் பக்கத்துல இருக்கிற என்பதை உணர்த்துவதற்காக சில விஷயங்கள் எங்களுக்கு நடக்கிறதா இருக்குது பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. ஒரு நல்ல பாயிண்ட் அது. மார்த்தாள் மரியாள் அவங்களோட சம்பவத்துல லாசரு மறிக்கும்போது அவங்க சொன்னாங்க, நீர் பக்கத்துல இருந்திருந்தா அது நடந்திருக்காதுன்னு சொல்லி. வரல் அழகா சொன்னீங்க. அது கடவுள் எல்லா நேரங்களிலும் நம்ம பக்கத்துல இருக்கிறார். ஆனால் சில காரியங்களை எங்களுக்கு அனுமதிக்கிறார். அவர் தான் எங்களுடைய பக்கத்துல இருக்கிறவராக இருக்கிறார் என்பதை காண்பிக்கும்படியாக. தேங்க்யூ அருள். வேறு யாரும்? ஓகே, அப்படி இல்லாத பட்சத்துல நாங்க ஜெபம் செய்து நாங்க நிறைவு செய்யலாம். அடுத்த வாரம் நாங்க வேறொரு கடவுளுடைய தன்மையை நாங்க கற்றுக்கொள்ள இருக்கிறோம். தயவு செய்து நீங்க படிக்கிறவங்க தயவாக நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க கற்றுக்கொள்ற காரியங்களை சுருக்கமாக. அப்ப எங்களுக்கு தெரியும். அப்ப நாங்க வந்து இந்த இடத்துல வீடியோ ஒன் பண்றதுல எல்லாம் கருப்பு கருப்பு பெட்டியாவே தான் இருக்குது. அப்ப அப்ப அப்படியே நாங்க போயிட்டோம்னு சொன்னா நாங்க யாரு வாரம் என்ன செய்யறோம்னு ஒன்றும் தெரியல. அப்ப நீங்க கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது இன்னும் உற்சாகமா இந்த ஊழியங்களை செய்ய பலன் கொடுக்கிறதாக இருக்கும். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்க கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது மற்றவங்களுக்கும் அது பெரிய ஆசீர்வாதமும், புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள அது உதவியாகவும் இருக்கும் என்பதை தயவாக அறிய பெறுங்க. அநேக நாட்களுக்கு அப்புறம் விக்கி இருக்கிறாரு. தேங்க்யூ விக்கி, எங்களோடு இணைஞ்சு கொண்டமைக்காக. அதே போல சரானா இருக்கிறாரு. தேங்க்யூ எங்களோடு இணைஞ்சு கொண்டமைக்காக. தேங்க்யூ பாஸ்டர். நான் வந்து பஸ்ல போய்கிட்டு இருக்கனால எனக்கு விட்டு தான் இருந்துச்சு சிக்னல். அப்ப அதனால எனக்கு சரியா கேட்க முடியல. அதனால நான் விசுவாசிக்கிறேன், நீங்க ஒரு தேவனுடைய வார்த்தை ஒரு நல்ல ஒரு பிரயோஜனமான ஒரு வார்த்தையா தான் இருக்கும். ஏன்னா சர்வ வியாபின்னு சொல்ற இடத்துல வந்து அவரு சகலமும் நிறைஞ்சிருக்காரு, அப்படிதான் அர்த்தம் அது. ஆமா, 2 வாரமா பார்த்தோம். அந்த விருப்பத்தின்படி எல்லா இடங்களிலும் செயல்படக்கூடிய ஆண்டவர். ஏன்னா எனக்கு நீங்க சொல்ல போகுதான் இன்னொரு ஞாபகம் வருது. அந்த 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக வேண்டி வந்து நிக்கிற வழியில கூட கடவுள் வந்து சொல்றாரு, வந்து வழியில பார்க்க நேரமா சொல்றாரு, சாரி மன்னிக்கணும், ஆமா 100க்கு அதிபதி. அப்ப தன் வேலைக்காரனுக்காக நிக்கிற நேரத்துல கடவுள் வந்து அந்த வேலைக்காரன் சுகமாக்குறாரு. அவன் சொல்ற, நீ வர தேவையில்ல ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு சொல்றாரு. அப்ப அருளன்னு சொன்னது போல அந்த மார்த்தாள் மரியாள் சம்பவத்திலே கூட லாசரு மரித்திருக்கிற சந்தர்ப்பம். மற்றது தேவன் வந்து எங்கேயும் இருக்கிறவர். அவர் நாங்க வந்து ஆலயத்துலதான் தேடுறோம்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. இல்லாட்டி வீட்டுல நாங்க ஜெப நேரத்துலதான் தேவனை தேட முடியும்னு இல்லை. அவர் எல்லா பக்கத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் எங்களோட கூட இருக்கிறாரு. நாங்க எப்பயுமே அவரோட இணைஞ்சு இருக்கணும். தேவனோட இணைஞ்சு இருக்கிறது தான் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்ப எனக்கு ஒரு அது நீங்க சொன்ன விஷயத்துல அதை கண்டுகொள்ளக்கூடியதா இருந்துச்சு. தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ விக்கி, தேங்க்யூ. பாஸ்டர் அஜய் எங்களுக்கு தயவாக நீங்க காரியங்கள் வந்து பகிர்ந்து கொண்டு இந்த இடத்தை ஜெபித்து நிறைவு செய்யும்படியாக இந்த வேத படிப்பை கடவுள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி ப்ரே பண்ணுங்க. ஓ பாஸ்டர், ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
நானும் நிறைய பிரயோஜனப்பட்டேன். எங்களுக்கு குடும்பமா நாங்க கேட்கக்கூடியதா இருந்துச்சு. 2 காரியம். ஒண்ணு, நான் கடவுள் எப்பயும் எங்களோடு கூட எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால அது பாவத்தை கட்டுப்படுத்துது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மனசாட்சி, பொதுவான மனிதனுக்குள்ள ஒரு மனசாட்சி இருக்கு. அதே நேரத்துல விசுவாசிகள் கூட வந்து இப்ப யோசேப்பை நீங்க பாக்குற நேரத்துல அவர் தவறு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதும் எப்படி நான் பரத்துக்கு விரோதமாக பண்ணுவேன்னு சொல்லும் பொழுது அங்க தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் அந்த இடத்திலே பிரசன்னமா இருக்கின்றார். அது எந்த இடமா இருந்தாலும் கூட. அப்போ ஒண்ணு, பாவத்தை அது கட்டுப்படுத்துது. 2வது, நான் எப்பயுமே நினைக்கிற ஒரு காரியம், தேவன் எல்லா இடத்துலயும் வியாபித்து இருக்கிறார்னு சொல்லும் பொழுது அவர் எல்லாருக்குமான கடவுள், எல்லா நாடுகளுக்குமான கடவுள், அவர் எல்லா தேசத்துக்கும், எல்லா ஜாதிகளுக்கும், எல்லா மக்களுக்குமான கடவுள். இப்ப சில நேரங்கள்ல நாங்க கட்டுப்படுத்தி வச்சிருப்போம். சில நேரம் நாங்க சொல்லுவோம் சுவிசேஷம் சில இடங்களுக்கு அறிவிக்கப்படலைன்னா அவங்க இயேசு அறியலைன்னு. ஆனா உண்மையா அப்படி இல்லை. இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப ஆப்கானிஸ்தான் மாதிரி நாடுகளா இருந்தாலும் அவங்களுக்கும் அங்கேயும் அவர் வியாபித்து இருக்கிறார். அங்கேயும் அவர் கடவுளா இருக்கிறார். அப்ப எல்லா கலாச்சாரங்களையும் கடந்து அவர் கடவுளா இருக்கிறார். மனிதர்களுடைய நிறங்களை கடந்த ஒரு கடவுளாக அவர் இருக்கிறாரு. அப்ப உண்மையாவே அவைகளை நாங்க உண்மையா நிறைய சிந்திக்கணும். சில நேரங்களை நாங்க கடவுளை கட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தி எங்களுக்காக மட்டும் நாங்க வச்சிருக்கிறதுக்கு முடியாது. அது ஒரு நல்ல குணாதிசயம் கடவுளுடைய. தேங்க்யூ. தேங்க்யூ பாஸ்டர். ஜெபிக்கும் போது தயவாக ப்ரே பண்ணுங்க. சிரியா, அதே நேரத்துல துருக்கியில நடந்திருக்கிற அந்த இயற்கையின் சீற்றத்துக்காக இப்போதைக்கு 11,400 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இன்னும் அந்த எண்ணிக்கை கூடும்னு சொல்லப்படுது. அதே போல இன்னும் அநேகமான பேர் காயங்களுக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. கடும் குளிர்னு சொல்லப்படுது அந்த இடங்கள். அப்ப மீட்பு பணியும் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்குது. எனவே தயவாக அதுக்கு நாங்க ப்ரே பண்ணுவோம். பாஸ்டர் ப்ரே பண்ணும்போது நாங்களும் சேர்ந்து அதுக்காக ப்ரே பண்ணுவோம். ஓகே, நாங்க ஜெபம் பண்ணுவோம். இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, கடவுளை எங்களுக்கு கொடுத்த நாளுக்காக நன்றி. நீர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், நீர் சர்வ ஞானமுள்ள ஆண்டவர், அதே நேரத்திலே எங்கும் வியாபித்திருக்கின்ற ஆண்டவர் சுவாமி. நீர் எல்லா காலங்களிலும் வியாபித்திருக்கின்ற ஆண்டவர் சுவாமி. தேவனே, நீர் எல்லா காலங்களையும் கடந்து வருகின்ற ஆண்டவர் சுவாமி. தேவனே, உம்முடைய இந்த குணாதிசயம் மனிதனாலே ஒரு பொழுதும் ஆண்டவரே அறியப்பட முடியாத, கிரகிக்க முடியாத, யூகிக்க முடியாத ஆண்டவரே தன்மையாக இது இருக்கிறது சுவாமி. இப்படிப்பட்ட ஆண்டவர் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் பார்க்கும் பொழுது சுவாமி, நாங்கள் எவ்வளவாய் நாங்கள் மனம் திரும்புகின்றோம், எங்கள் தவறுகளை ஒத்துக்கொள்ளுகிறோம், எங்களுடைய எண்ணங்களை, யோசனைகளை வகையறுக்கின்ற ஆண்டவர், எங்கள் சரீரத்துக்குள்ளும் போய் எங்களை பார்க்கின்ற ஆண்டவர் நீர் ஆண்டவரே சுவாமி. தேவன், எங்களை மன்னியுங்கள். பிரியமில்லாத காரியங்களை எங்கள் வாழ்க்கையில இருக்கும் என்றால் அவைகளை சுத்திகரியுங்கள் ஆண்டவரே. அது போல தேவனே, எங்கள் யோசனைகள் பிறவாததுக்கு முன்னமே அவைகளை அறிந்திருக்கின்ற ஆண்டவர் நீர் ஆண்டவரே. நிச்சயமாக சுவாமி, நாங்கள் இன்னும் ஆண்டவரை உண்மை நெருங்கி வளர சுவாமி, இந்த குணாதிசயங்கள் ஒரு பயத்தையும் எங்களுக்கு, அதே நேரத்திலே பயபக்தியையும் எங்களுக்கு ஏற்படுத்துகின்றது ஆண்டவர். நீர் எங்களோடு இருப்பது சுவாமி பல நேரங்களிலே எங்களுக்கு ஆசீர்வாதமானதாகவும் பலனாயும் இருக்கிற அதே நேரத்திலே தேவனே, எங்களுடைய பாவ மனுஷன் எழும்பாத படிக்கு அது பயமுறுத்துகின்றதாயும் அது இருக்கின்றது ஆண்டவரே சுவாமி. எல்லா சூழலிலும் உமக்கு முன்பாக நாங்கள் தாழ்மையோடு வாழவும் சுவாமி, எல்லா நேரங்களிலும் எங்களை சோதித்து ஆராய்ந்து பார்க்கவும், எங்களுடைய எண்ணங்களிலே, யோசனைகளிலே, சிந்தனைகளிலே தேவன் தாமே வந்து ஆளுகை செய்யும்படிக்கு நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் ஆண்டவரே சுவாமி. தொடர்ந்து விசேடமாக ஆண்டவரே, நாங்கள் துருக்கி தேசத்துக்காக, சிரியாவுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவனே, மென்மேலும் மரணங்கள் அதிகரிக்காத படிக்க அதை கட்டுப்படுத்துங்கள் ஆண்டவரே சுவாமி. இது ஆண்டவரே வருடத்திலே இருக்கின்ற பெரிய ஒரு பாதிப்பு ஆண்டவரே சுவாமி. இவைகள் எல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது தேவனே, நீர் இதோ சீக்கிரமாய் வந்திருக்கிறீர், உடைய ராஜ்யம் வந்து விட்டது. அதே நேரத்திலே ஆண்டவரே, நாங்கள் இன்னும் நம்முடைய சுவிசேஷத்தை கொண்டு போக வேண்டிய ஒரு அவசரத்தோடு இருக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. தேவனே, இவைகளை கண்டு உணர்ந்து
கேட்டு ஆண்டவரே நாங்கள் உணர்வில்லாதவர்களாய் இராத பரிசுத்தம் ஆண்டவரே நாங்கள் இன்னும் கருத்துடையவர்களாய் உங்களுடைய ராஜ்யத்துக்காக செயல்பட எங்களை பக்குவீங்கள் ஆண்டவரே, பயிற்றுவீங்கள் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே உறவுகளை இழந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவனே அவர்களுக்கு வேண்டிய ஆறுதலையும் சமாதானத்தையும் கடவுள் தந்து தேவனே இன்னும் நம்முடைய தேவையை அந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக என் ஆண்டவர் தான் இடைப்படும் படிக்க வேண்டி நிற்கின்றோம். விசேஷமாக ஆண்டவரை நான் ஜெபிக்கிறேன். தேவனை தொடர்ந்தும் எங்களுக்கு வேண்டிய உங்களுடைய சமாதானத்தையும் பாதுகாப்பையும் தந்து ஆண்டவரே உங்களுடைய கிருபையினாலே எங்களை பராமரிக்கும் படிக்க நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். தேவன் இங்கு இரவு நேரத்திலே நிம்மதி அன்னித்திரை தருவதோடு ஆண்டவரை நீர்த்தாம் எங்களை உங்கள் மத்தியிலே சுகீனமாய் யாராவது இருந்தால் தேவனே அவர்கள் மத்தியிலும் தேவன் கிரியை செய்யும் படிக்க வேண்டி நிற்கின்றோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் தூய நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர் அஜய். எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வாரம் நாங்க சந்திக்கலாம். God bless. Bye.